ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல டேஸ்டியான மொறுமொறுப்பான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது ராகி வெங்காய பக்கோடா. இந்த ராகி வெங்காய பக்கோடா எப்படி மொறுமொறுன்னு செய்கிறதுக்கு சில டிப்ஸுகளும் இதில் சொல்லியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் வெட்டிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் போல் பச்சரிசி மாவு, 1/4 கப் போல் ராகி மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த சேர்ந்து இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக ஒத்தையாக பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா பெசரிக்கோங்க. உப்பு போட்டு பெசரி வச்சோன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அந்த டைம் வந்து நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா அந்த வெங்காயத்தில் காரம்லாம் நல்லா இறங்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க பெருங்காயத்தூள், சோம்பு இதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளியும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து பச்சரிசி மாவையும் அதுலேயே சேர்ந்து கலந்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம வந்து தண்ணியே சேர்க்க மாட்டோம். அந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை உப்பில் ஊற வைக்கும்போது வர தண்ணியிலேயே நம்ம வந்து எல்லா தூள், மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்ப்போம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பக்கோடா வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ இதில் வந்து காய்ச்சின எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம விட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் இதில் சேர்த்து பெசரிக்கலாம். இந்த காய்ச்சின எண்ணெய் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பக்கோடா வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டோம். இப்போ வந்து கடாயில் நம்ம வந்து எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க அந்த வெங்காய கலவையை நம்ம வந்து அதில் அப்படியே உதுத்து விடலாம். நம்ம வந்து தண்ணி சேர்க்காதனால இது வந்து நல்லா உதிரியாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மொறுமொறுப்பாகவும் வராது, இந்த மாதிரி உதிரியாகவும் வராது. இதை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வந்து அந்த வெங்காயம்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த சலசலப்புலாம் கொஞ்சம் நேரத்தில் கம்மியாயிடும். கம்மியான பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான மொறுமொறுப்பான ராகி வெங்காய பக்கோடா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தனால உங்களுக்கு அதில் இருக்க வெங்காயம் வந்து கசக்காமலும் கருகாமலும் இருக்கும். செம்மையாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.